ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். இன்றைக்கி நாம் எண்ணும் எழுத்தும் 2025-26 ஆண்டுக்கான ஃபர்ஸ்ட் டேர்மில் 4th and 5th ஸ்டாண்டர்ட் டீச்சர்ஸ்க்கான இங்கிலீஷ் ஹேண்ட் புக்கில் யூனிட் 2 நோ யுவர் டைம் இந்த யூனிட்டை எப்படி நடத்துறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த யூனிட் முடியும் போது 4th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மை ரோபாட் இந்த போயத்தை உரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸோடையும் உச்சரிப்போடையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பியாண்ட் த யூனிவர்ஸ் இந்த போயத்தை உரிய எக்ஸ்ப்ரெஷன்ஸோடையும் உச்சரிப்போடையும் சொல்ல தெரிஞ்சிருக்கணும். 4th and 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க கிளாஸ்க்கு உரிய போயத்தில் உள்ள ரைமிங் வேர்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணி படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இணையான ஒரு போயத்தை அவங்களால க்ரியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸ்களை பேச்சுலையும் எழுத்துலையும் புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்த தெரிஞ்சிருக்கணும். இப்போ நாம் டே 1க்கான ஆக்டிவிட்டீஸை பார்க்கலாம். டே 1 க்ரீட்டிங்ஸ். நாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு குட் மார்னிங் சொல்லிவிட்டு அவங்கள லைனாக நிற்க சொல்லணும். அவங்களோட நம்ம கைகளை கோர்த்து க்ரீட் பண்ணணும். அவங்களோட பார்ட்னரோட இதே போல் செஞ்சு குட் மார்னிங் சொல்லணும். இந்த க்ரீட்டிங்ஸை இந்த மாடியூல் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். ரீட் அண்ட் ஆக்ட். இந்த ஆக்ஷன் வேர்ட்ஸை போர்டில் எழுதி போட்டுட்டு நாம் ஒரு தரம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீட் பண்ணி காமிக்க அவங்க அதை ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி ஒரு பாலை கொடுத்து பாஸ் பண்ண சொல்லணும். நாம் திடீர்னு ஸ்டாப் அப்படின்னு சொல்ல அப்போ யார் கையில் பால் இருக்கோ அவங்க வட்டத்துக்கு நடுவில் வந்து போர்டில் உள்ள வேர்ட்ஸை ரீட் பண்ணி அதுக்குரிய ஆக்ஷன்ஸை செய்யணும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரஷ் அப்படின்னு ரீட் பண்ணாங்கன்னா ப்ரஷ் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். 30 செகண்ட்ஸ்க்குள்ளே எத்தனை வேர்ட்ஸ் ரீட் பண்ணுறாங்கன்னு நாம் பார்த்துக்கணும். அடுத்து பாலை திரும்பவும் வட்டத்தில் பாஸ் பண்ண சொல்லணும். நாம் ஸ்டாப் சொல்லி அப்போ யார் கையில் பால் இருக்கோ அவங்க வந்து ரீட் பண்ணணும். இது போல் இன்னும் ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ஆக்ஷன் வேர்ட்ஸ். லுக் அண்ட் டூ. ரீட், ப்ரஷ், ஈட், ஸ்லீப், ப்ளே, பேத், ரைட் இவைகளை தனித்தனியாக எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸை நாம் ரெடி பண்ணிக்கிட்டு அதை ஒரு பவுலில் போட்டு ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக நிப்பாட்டி அந்த பவுலை அவங்களுக்குள்ளே பாஸ் பண்ண சொல்லணும். நாம் கிளாப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாம் திடீர்னு கிளாப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு யார் கையில் பவுல் இருக்கோ அவங்கள ஒரு வேர்ட் கார்டை எடுக்க சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ப்ரஷ் கார்டு எடுத்தாங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் டு யூ ப்ரஷ் எவ்ரிடே அப்படின்னு கேட்கணும். நாம் வென் டு யூ ப்ரஷ் அப்படின்னு கேட்கணும். அவங்க அந்த செயலை டெய்லி செஞ்சாங்கன்னா ஐ ப்ரஷ் எவ்ரிடே, ஐ ரீட் எவ்ரிடே இந்த மாதிரி சொல்லணும். மற்ற ஆக்ஷன் கார்ட்ஸோடையும் இதே ஆக்டிவிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்சஸ். பெல்மனிசம். இந்த வேர்ட்ஸை எல்லாம் ஃப்ளாஷ் கார்ட்ஸாக ரெடி பண்ணிக்கணும். இந்த வேர்ட்ஸை ஒரு சார்ட்டில் எழுதி டிஸ்பிளே பண்ணி வச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த வாரம் பூரா இந்த சார்ட்டை டிஸ்பிளே பண்ணி வச்சிடணும். இப்போ ஃப்ளாஷ் கார்ட்ஸை ஷஃபில் பண்ணி தரையில் கவுத்தி வச்சிடணும். இப்போ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டாக வந்து 2 கார்ட்ஸை எடுத்து அது ஜோடி சேர்ந்துச்சுன்னா சத்தமாக ரீட் பண்ணிவிட்டு அவங்களோட பிளேஸ்க்கு கொண்டு போயிடணும். எக்ஸாம்பிளுக்கு டெல் கார்டும் டோல்டு கார்டும் எடுத்தாங்கன்னா அவங்க வச்சுக்கலாம். சரியான ஜோடி கார்டு எடுக்காட்டி அந்த கார்ட்ஸை அவைகளோட இடத்துலையே மறுபடியும் கவுத்தி வச்சிடணும். எல்லா கார்ட்ஸும் ஜோடி சேர்ற வரையிலும் இந்த ஆக்டிவிட்டியை கண்டினியூ பண்ணணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரிடே எஸ்டர்டே இதை வச்சு சென்டென்ஸ் மேக் பண்ணி சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க ஈட் ஏட் இந்த கார்டு வச்சுருந்தாங்கன்னா எவ்ரிடே ஐ ஈட் மை லஞ்ச் அப்படின்னும் எஸ்டர்டே ஐ ஏட் மை லஞ்ச் அப்படின்னும் சொல்லணும். இதோட டே 1க்கான ஆக்டிவிட்டி முடியுது. இப்போ டே 2 ரீட் அண்ட் ஆக்ட் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்சிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்சஸ் யூஸிங் டெய்லி ரொட்டீன். 2 பாக்ஸஸ் எடுத்துக்கணும். ஒரு பாக்ஸில் எவ்ரிடே, ப்ரஷ், டேக் அ பாத், வேக்கப், டேக் த பேக், ஹேவ் மை பிரேக்ஃபாஸ்ட், கோ டு பெட் இந்த வேர்ட்ஸையும் இன்னொரு பாக்ஸில் எஸ்டர்டே, ப்ரஷ்டு, டுக் அ பாத், வாக் அப், டுக் த பேக், had my breakfast,
went to bed. இந்த வேர்ட்ஸையும் வேர்ட் கார்ட்ஸாக ரெடி பண்ணி போட்டுறணும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸை வட்டமாக உட்கார வச்சு வட்டத்துக்கு நடுவில் நாம் நின்றுக்கணும். எவ்ரிடே கார்டை எடுத்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதோட மீனிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போர்டில் எவ்ரிடே அப்படின்னு எழுதி போட்டுறணும். ஃபஸ்ட் பாக்ஸ்லேருந்து இன்னொரு கார்டை எடுத்து அதை நாம் ஆக்ஷனோடு எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு செகண்ட் பாக்ஸ்லேருந்து ஒரு கார்டை எடுக்க சொல்லணும். அவங்க அதை படிச்சுட்டு திரும்பவும் பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வாக்கப் இந்த கார்டை எடுத்தாங்கன்னா அது மாதிரி அவங்க ஆக்ஷன் பண்ண மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சி வென் டு யூ வேக்கப் எவ்ரிடே அப்படின்னு கேட்க அவங்க ஐ வேக்கப் அட் 6 AM எவ்ரிடே அப்படின்னு சொல்லணும். இப்போ நாம் வென் டஸ் ஹீ வேக்கப் அப்படின்னு கேட்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஹீ வேக்ஸ் அப் அட் 6 AM எவ்ரிடே அப்படின்னு சொல்லணும். எல்லா கார்ட்ஸையும் இது போலவே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ எஸ்டர்டே கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போர்டில் எஸ்டர்டே அப்படின்னு எழுதி போட்டுறணும். இப்போ செகண்ட் பாக்ஸ்லேருந்து வாக்கப் கார்டு எடுத்து நம்ம ஆக்ஷனோட சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதையே ஆக்ஷன் பண்ணி காமிக்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வென் டிட் யூ வேக்கப் எஸ்டர்டே அப்படின்னு கேட்க கார்டு வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாக்கப் அட் 6 AM எஸ்டர்டே அப்படின்னு சொல்லணும். இப்போ நாம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வென் டிட் ஷீ வேக்கப் எஸ்டர்டே அப்படின்னு கேட்க ஷீ வாக்கப் அட் 6 AM எஸ்டர்டே அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். 4th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 82 இருக்கிற லெட்டஸ் நோ இதில் உள்ள ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் வினைச்சொல் மாற்றங்கள் பற்றி நாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதோட டே 2க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 3 ரீட் அண்ட் ஆக்ட் ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த போயம் மை ரோபாட். பெஸ்ட், ரேக், டால், ஸ்ட்ராங், சாக், ஜெஸ்ட், சாங், ஆல், பேக், அலாங், ரெஸ்ட், கால் இவைகள் எழுதப்பட்ட வேர்ட் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு கார்டை கொடுத்துர்ணும். அவங்கள 3 ரோவாக நம்மளை பார்த்த மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையாக அவங்களோட கார்டை ரீட் பண்ண சொல்லணும். அவங்க வேர்டோட ரைமிங் பேரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் அவங்கள என்கரேஜ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு ரேக் கார்டு வச்சுருக்கிறவங்க அவங்க பேர் கார்டான சாக், பேக் இந்த கார்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்க 3 பேரும் முன்னால் வந்து அந்த 3 வேர்ட்ஸையும் கிளாஸ்க்கு சத்தமாக ரீட் பண்ணி காமிக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 61 இருக்கிற மை ரோபாட் போயத்தை நாம் உரிய ஆக்ஷன்ஸோடையும் உச்சரிப்புகளோடையும் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அவங்களுக்கு மனப்பாடம் ஆகிற மாதிரி 3 or 4 டைம்ஸ் ஆக்ஷனோட நாம் சொல்லணும். ரைமிங் வேர்ட்ஸை ஸ்டூடெண்ட்ஸை சர்க்கிள் பண்ண சொல்லணும். சர்க்கிள் டைம் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் த பிளானட்ஸ் பியாண்ட் த யூனிவர்ஸ். எர்த், மார்ஸ், சாட்டர்ன், ஜூபிட்டர், யுரேனஸ், நெப்டியூன் இவைகளோட பெயரோட கூடிய பட அட்டைகளை ரெடி பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு பிளானட்டாக நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இட் இஸ் த எர்த், இட் இஸ் த மார்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் 6 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு பிளானட் பிக்சர் கார்டை கொடுத்துர்ணும். வேறு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு எர்த் பக்கத்தில் நிப்பாட்டி ஐ ஃப்ளை ஃப்ரம் த எர்த், ஐ ஃப்ளை ஃப்ரம் த எர்த் அப்படின்னு பறக்கிற மாதிரி ஆக்ஷனோட சொல்லணும். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வேர் டு யூ ஃப்ளை, வேர் டு யூ ஃப்ளை அப்படின்னு கேட்க இவங்க ஐ ஃப்ளை டு மாஸ், ஐ ஃப்ளை டு மாஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்க வாட் கலர் இஸ் மாஸ், வாட் கலர் இஸ் மாஸ் அப்படின்னு கேட்க இவங்க மாஸ் இஸ் ரெட், மாஸ் இஸ் ரெட் அப்படின்னு சொல்லணும். இதே போல் மற்ற பிளானட்ஸுக்கும் வேறு வேறு ஸ்டூடெண்ட்ஸ் கூட ப்ராக்டிஸ் பண்ணணும். மற்ற பிளானட்ஸுக்கு உரிய ஹிண்ட்ஸ் நம்ம டிஹெச்பிலேயே கொடுக்கப்பட்டிருக்கு. 5th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 77 இருக்கிற பியாண்ட் த யூனிவர்ஸ் இந்த போயத்தை உரிய உச்சரிப்போடு நாம் சொல்ல ஸ்டூடெண்ட்ஸ் கவனிச்சுக்கணும். பிளானட்ஸோட நேம்ஸை அவங்க சர்க்கிள் பண்ண சொல்லணும். இதோட டே 3க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 4 ரீட் அண்ட் ஆக்ட் இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். சாங் டைம் ரீஇன்ஃபோர்சிங் ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்சஸ்.
ஸ்டூடெண்ட்ஸை அவங்க போயத்தில் உள்ள ஆக்ஷன் வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ண சொல்லணும். 4th ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 61லையும் 5th ஸ்டாண்டர்டுக்கு பேஜ் நம்பர் 77லையும் இருக்கிற இந்த வேர்ட்ஸ்களை ரீட் பண்ண சொல்லணும். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அந்த வேர்டோட ப்ரெசன்ட் அல்லது பாஸ்ட் டென்ஸை சொல்லணும். எக்ஸாம்பிளுக்கு ஹேவ் அப்படின்னா ஹேட். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கரெக்டான ப்ரெசன்ட் அல்லது பாஸ்ட் டென்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமப்பட்டாங்கன்னா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸால் எல்லா வேர்ட்ஸுக்கும் உரிய டென்சஸை கண்டுபிடிச்சி சொல்லப்பட்டு முடித்ததும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரீட் பண்ணணும். கிளாஸ் 4 and 5க்குரிய ப்ரெசன்ட் அண்ட் பாஸ்ட் டென்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம டிஹெச்பியில் கொடுக்கப்பட்டிருக்கு. நாம் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, லிசன் அண்ட் ரைட். நாம் இந்த சாண்ட்டை ரீட் பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ் அதை கவனித்து அவங்க ஒர்க் புக்கில் கொடுக்கப்பட்டிருக்க ஸ்பேஸில் அதை ஃபில் பண்ணணும். அவங்க எழுதி முடிச்சுட்டு அதை அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ரீட் பண்ணி காமிக்கணும். 4th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 20லையும் 5th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 19லையும் ஃபில் பண்ணணும். இதோட டே 4க்கான ஆக்டிவிட்டீஸ் முடியுது. இப்போ டே 5 ரீட் அண்ட் ஆக்ட். இந்த ஆக்டிவிட்டியை ரிப்பீட் பண்ணணும். ரெயின்போ ஸ்டார்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கர்ஸ் பற்றி பேசணும். டீச்சர், போஸ்ட்மேன், எலக்ட்ரீஷியன், ப்ளம்பர், போலீஸ்மேன் இவங்கள மாதிரி சமுதாயத்துக்கு பணியாற்றக்கூடியவங்களை பற்றி பேசணும். இதோட யூனிட் 2 முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.